ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா February 8, 9 and 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா மேகங்களின் உறைவிடம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? மேகங்களின் உறைவிடம் மேகாலயா தான் அழைக்கப்படுகிறது. இது 1972ஆம் ஆண்டு ஜனவரி 21 அசாம் மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தனி மாநிலமானது. மேகங்களின் உறைவிடம் மேகாலயா. அடுத்து 7ஆம் ஆண்டு சர்வதேச காற்றாடி திருவிழா எங்கு தொடங்கியது? கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஹூப்ளியில தான் பார்த்தோம்னா 7ஆம் ஆண்டு சர்வதேச காற்றாடி திருவிழா தொடங்கியிருக்கு. இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் இரண்டாவது பெரிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா மலேசியா. இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் இரண்டாவது பெரிய நாடு மலேசியா. அங்கதான் பிரதமர் மோடி பயணம் செஞ்சிருக்காரு. 2 நாள் பயணமாக அங்க பயணம் செஞ்சிருக்காரு. அங்க சில முக்கிய ஒப்பந்தங்கள், அதுக்கப்புறம் முக்கிய அறிக்கைகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதை பின்னாடி வர கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்ப்போம். அடுத்து நாட்டிலேயே முதன்முறையாக தேசிய குவாண்டம் கம்ப்யூட்டர் மைய கட்டிடத்திற்கு எங்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? அமராவதியில தான். ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். அமராவதியில் அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு அடிக்கல் நாட்டிட்டாங்க. அமராவதி குவாண்டம் வாலி அப்படின்ற இடத்துக்கு பார்த்தோம்னா 50 ஏக்கர் நிலம் இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. 133 கியூபிட் குவாண்டம் கம்ப்யூட்டர் அமைக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா 10 முக்கிய நாடுகளின் ஜிடிபி கடன் விகிதம், அதாவது வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும், வளரும் நாடுகளாக இருக்கட்டும், தன்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கடன் வாங்குறாங்க. அதன்படி முக்கிய நாடுகளினுடைய ஜிடிபி கடன் விகிதம். ஜப்பான் 227%, சிங்கப்பூர் 176%, இத்தாலி 138% பெற்று 3வது இடத்துல இருக்கு கடன்ல. அடுத்து பார்த்தோம்னா அமெரிக்கா 129%, பிரான்ஸ் 120%, இங்கிலாந்து 105%, ஸ்பெயின் 99%, இந்தியா 81% பெற்று 8வது இடத்துல கடன் வாங்குற பட்டியலில் இருக்கு. இஸ்ரேல் 70%, ஜெர்மனி 66%. அடுத்து பாதுகாப்பு, கல்வி, செமிகண்டக்டர் உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா மலேசியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன? 11 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கு. மலேசிய பிரதமர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அன்வர் இப்ராஹிம். அவங்க தான் மலேசிய பிரதமர். ஒரு 5 முக்கிய அறிவிப்புகளை பிரதமர் மோடியும் மலேசிய பிரதமரும் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலேசியா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும். திருவள்ளுவர் உதவித்தொகை, அதாவது மலேசியாவில் படிக்கிற மாணவர்களுக்கு திருவள்ளுவர் உதவித்தொகை அப்படின்ட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூபிஐ, அதாவது இந்தியாவினுடைய யூபிஐயும் மலேசியாவினுடைய பேநெட்டும் ஒன்றிணைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆயுர்வேத ஆராய்ச்சியில் இரு நாடுகளும் ஒன்றிணைக்கப்படும். மலேசியாவின் சாஃபா பகுதியில் புதிதாக இந்திய தூதரகம் அமைக்கப்படும் அப்படின்ட்டு இந்திய பிரதமர் மோடி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? பத்மினி ஜேசுதுரை. அவங்க தான் உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி. 1987ஆம் ஆண்டு பதவியேற்றாங்க. இவங்க பாளையங்கோட்டையை சேர்ந்தவங்க. பத்மினி ஜேசுதுரை அப்படின்றவங்க பாளையங்கோட்டையை சேர்ந்தவங்க. மாநில மகளிர் ஆணையத்தின் முதல் முழு நேர பெண் தலைவராக பதவி வகித்தவங்க. உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா எம் ஃபாத்திமா பிவி. 1989 அக்டோபர் 6 பதவி ஏற்றாங்க. ஆசிய கண்டத்தினுடைய உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி என்ற பெருமையுடன் தமிழக ஆளுநராகவும் பதவி வகிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பூமியின் மேலோட்டில் எந்த தட்டுகளின் நகர்வுகளால் ஏற்படும் திறப்புகள் வழியாக உருகிய பாறைகள், சூடான சாம்பல் மற்றும் வாயுக்கள் வெளியேறுவதே எரிமலைகள் என்று அழைக்கப்படுகின்றது. டெக்டோனிக் தட்டுகள் அப்படின்ற தட்டுகள் நகர்றதுனால தான் எரிமலைகள் உருவாகுது. அதாவது டெக்டோனிக் தட்டுகள். ஆஸ்திரேலியா எரிமலை இல்லாத அமைதியான கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் அடுத்த ஆண்டு எந்த நாட்டுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடா நாட்டுக்கு தான் கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்து செல்வாங்க அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பணப்பாக்கம் சிப்காட்டில் எவ்வளவு கோடி மதிப்பீட்டில் டாடா மோட்டார்ஸ் சொகுசு வாகன உற்பத்தி ஆலை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? 900 கோடி உற்பத்தி மதிப்பீட்டில் தான் பணப்பாக்கம் சிப்காட்டில் டாடா மோட்டார்ஸ் சொகுசு வாகன உற்பத்தி ஆலை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.